தூங்குறப்போ அடிக்கடி என்னைய பேய் வந்து அமுக்குதுன்னு நிறைய பேரு சொல்லி கேட்டிருப்போம். அவ்வளவு ஏன், நம்மில் பலருக்கும் அந்த அனுபவமும் கூட இருக்கும். அது ஏன் உண்மையிலேயே பேய் தான் வந்து அமுக்குகிறதா? பாப்போம் வாங்க. மனித உறக்கத்தில் 2 நிலை உண்டு. ஒன்று விரைவான கண் அயர் இயக்கம், ராபர்ட் ஐ மூவ்மெண்ட். மற்றொன்று அதற்கு எதிர்பதம், நான் ரெம். நீங்க உறங்கத் தொடங்கியதும் உங்களுக்கு முதலில் நிகழுவது NREM. அடுத்து ரெம் நிகழும். இப்படி இரண்டுமே மாறி மாறி நிகழும் தன்மை கொண்டதே மனித உறக்கம். ஒரு ரெம் அல்லது ரெம் சுழற்சி 90 நிமிடங்கள் வரை இருக்கலாம். ரெம் கடைசி கட்டத்திலேயே உங்கள் உடல் முழுமையா உறக்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு வந்து 100 விழுக்காடு தளர்ந்திருக்கும். அப்போது சுயநினைவும் முழுவதும் மங்கியிருக்கும். NREM முடிந்து ரெம் நிலை தொடங்கும்போது உங்கள் கண்கள் கொஞ்சம் இயங்கும். கனவுகளும் தோன்றும், ஆனால் உங்கள் உடல் இன்னும் தளர்ச்சி நிலையிலேயே இருக்கும். ரெம் சுழற்சியில் இருக்கும் உங்கள் உடல் உறக்கத்தில் இருக்கும்போது, அந்த சுழற்சி முடிவதற்குள் சில நேரம் உங்களுக்கு சுயநினைவு தோன்றினால், உங்கள் உடல் 100 விழுக்காடு ரெம் சுழற்சியில் இருப்பதால் அசைக்க முடியாது. மூளை விழித்திருக்கும். ஆனால் மூளையின் கட்டளைகளை உடல் உறுப்புகள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்காது. அப்போதுதான் நமக்கு தோணும், ஐயையோ நான் கை காலை அசைக்க ட்ரை பண்றேன் ஆனா என்னால முடியலையே, பேய் வந்து அமுக்குது போல என்று. சில நேரம் அதற்கு தோதாக நமது மூளையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் கனவும் பேய் நினைப்புக்கு சென்று ஒரு பேயையும் கனவில் கொண்டு வந்து காட்டும். ஸ்லீப் பாரலிசஸ் என்பதுதான் உங்களை வந்து அமுக்கிய பேய். உண்மையிலேயே அது பேய் அல்ல. அது நம் உறக்கத்தில் தோன்றும் ஒரு நிலை. உலகமெங்கும் நிறைய மக்களுக்கு இந்த ஸ்லீப் பாரலிசஸ் நிகழ்கிறது. அதனால் பயப்பட எதுவும் தேவை இல்லை.